2026 2020 ஆண்டு இந்த புத்தாண்டுல இருக்கிறதே ரொம்ப டாப், ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ராசி முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. ஸோ இந்த ரிஷப ராசிக்கு சனி பெயர்ச்சிகள் உங்களுக்கு கரெக்டா, சனி பெயர்ச்சியின் அடிப்படையில் இந்த ரிஷபராசி உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஸோ இத்தனை நாள் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுக்கு என்னன்னா முற்பாதி பிற்பாதி அப்படிங்கிற விளைவுகள்ல இந்த ஜனவரி மாசம் உங்களுக்கு நியூ இயர்ஸ் டச் பண்ணோடனே உங்களுக்கு எதிர்பாராத வரவுகள். அதே மாதிரி பிஸ்னஸ் ஏதாவது புதுசாக நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கை வைக்கலாங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் மெயினாக யாராவது போகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் கூட இப்போ நீங்கள் அந்த கன்சிடரேஷன் பண்ணலாங்க. ஏன்னா உங்களோட சுயஜாதக அமைப்பின் படி உங்களுக்கான தசா புத்திகள் எந்த மாதிரி நிலையில இருக்கோ அதுக்கான பலன்கள் தான் நீங்கள் 100% எடுத்துக்கணுமே. இருந்தாலும் நம்ம ஒரு அவுட்புட் பார்க்கும்போது காமனா ரிஷப ராசிக்கு அப்படிங்கிறது நீங்க நம்பர் 1 கொடுக்கலாங்க இந்த 2026 நியூ இயர்க்குங்க. ரிஷப ராசி நண்பர்களுக்கு மெயினா எந்த பகவான் அவங்களுக்கு எடுத்தோடனே பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான். ஸோ சனி பகவான், சனிக்கான அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர். ஸோ ரிஷப ராசி நேயர்கள் 2026 சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபட்டால், நீங்க ஒரு வெற்றலை மாலையை நீங்களா வீட்டுல இருந்து கோத்து கொண்டு போய் போட்டாலும் சரி, அங்கிருந்து நீங்க வாங்கி செய்தாலும் சரி, சனிக்கிழமை தோறும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே அவங்களோட ராசிகள் எந்த நட்சத்திரத்துக்கான கவுண்ட் எப்படியோ அந்த கவுண்ட்டுக்கான அந்த வேலைகளை செய்தால் சிறப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில உங்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு சனிக்கிழமை விழுந்தால் தவறாம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒரு வெற்றிலை மாலையை உங்களோட விருப்பங்கள் என்னவோ அதை நீங்க சூடும் போது உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படிங்கிறது